ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராக் ஏஎஃப்ஓ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி சீட் சயின்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி அதில் ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்ஸுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். அடுத்து அக்ரிகல்ச்சரல் ஸ்கீம்ஸ் பற்றி போட்டிருந்தேன். அது எல்லா ஸ்கீம்ஸும் நான் கவர் பண்ணல, 1 or 2 ஸ்கீம்ஸ் தான் போட்டிருந்தேன். நான் இதுக்கப்புறம் மீதி இருக்க ஸ்கீம்ஸையும் நான் வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். அதே மாதிரி அதர் அக்ரிகல்ச்சரல் டாபிக்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஹோப் இந்த வீடியோ அக்ரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யாரெல்லாம் அக்ரிகல்ச்சரல் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் எந்த டாபிக் ஸ்பெசிஃபிக்காக இது வேணும்னு கேட்டிங்கனாலும் நான் அது போட ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம அக்ரானமிக்குள்ளே போகலாம். அக்ரானமி டேரெக்டாக நம்ம க்ராப்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி காம்படிட்டிவ் எக்ஸாம் பேஸில் சில இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ், அக்ரானமிக்கல் டாபிக்ஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நம்ம க்ராப்ஸ் போகலாம். எக்ஸாமுக்கு எப்படி க்ராப்ஸை படிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், அக்ரானமி அப்படிங்கிறது இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் க்ராப் ப்ரொடக்ஷன் டீலிங் வித் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் க்ராப் ப்ரொடக்ஷன் எய்மிங் அட் இன்க்ரீசிங் த ஈல்ட் ஆஃப் த க்ராப்ஸ் thereby getting maximum profit by utilizing maximum land. அதாவது மேக்ஸிமமாக லேண்டை யூஸ் பண்ணி எப்படி ஈல்ட் ஆஃப் த க்ராப்பை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான சில பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் இருக்குது. அந்த பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸை பற்றி படிக்கிறது தான் அக்ரானமி. மெயினாக அக்ரானமி சாயில் மேனேஜ்மெண்ட் அண்ட் க்ராப் ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ண இருக்கிற பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸை பற்றி படிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் அக்ரானமி அப்படிங்கிறது க்ரீக் வேர்ட்லேருந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அக்ரானமி இட் இஸ் derived from Greek word. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அண்ட் தென் அக்ரிகல்ச்சர் இஸ் derived from லட்டின் வேர்ட். வெராஸ் கரிஃப், ரபி, ஜெய்டு இந்த மூணும் உங்களுக்கு சீசன் தெரியும். கரிஃப் சீசன், ரபி சீசன், ஜெய்டு ஆர் சம்மர் சீசன். இந்த கரிஃப், ரபி, ஜெய்டுங்கிறது அரபிக் வேர்ட்ஸ். இது அரபிக்கில் இருந்து டிரைவ் ஆனது. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது லட்டின்லேருந்து டிரைவ் ஆனது. அக்ரானமிங்கிறது க்ரீக்லேருந்து டிரைவ் ஆனது. ஓகே, நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இதுவும் கொடுத்துருக்கேன். சில சம்ஸ் எல்லாம் வருது இப்போது, அதனால் நான் இது கொடுத்துருக்கேன். ஒரு ஹெக்டேர்னால் எவ்வளோ ஏக்கரு, ஒரு ஏக்கர்னால் எவ்வளோ ஹெக்டேர், ஒரு மைல்னால் எவ்வளோ கிலோமீட்டர், அதே மாதிரி இந்த டெம்பரேச்சர் ஸ்கேல்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான சம்ஸ் வருது. அதுக்காக தான் நான் இந்த ஸ்லைட் கொடுத்துருக்கேன். 1 hectare is equal to 2.47 acres. 1 hectare 2.47 acres. 1 acre 0.405 hectare. இது எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஈஸியாக டெரைவ் பண்ணிக்கலாம். ஒரு ஹெக்டேர் டிவைடட் பை 2.47 is equal to 1 acre. இதை நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் எவ்வளோ ஹெக்டேர்னு தெரிஞ்சிடும். இது ஹெக்டேர். அதாவது இது என்ன பண்ணியிருக்கேன்னா, 1 hectare equal to 2.47 acres-ஆ, இந்த 2.47 இங்கே கொண்டு வந்திருக்கேன். அவ்வளோதான் நான் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. 1 divided by 2.47 1 divided by 2.47 போட்டிங்கன்னா என்ன வரும்னா 0.405 வரும். ஓகே, 1 acre is equal to 0.405 hectare. 1 canal is equal to 0.051 hectare. இந்த 0.051 2.47ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ ஏக்கர்ஸ், 1 canal equal to இவ்வளோ ஏக்கர்ஸ் அப்படின்னு கிடச்சிரும். அண்ட் தென் 1 hectare meter is equal to 10,000 cubic meter. 1 hectare மீட்டருங்கிறது 10,000 cubic meter. 1 mile 1.61 கிலோமீட்டர். 1 mile அப்படிங்கிறது 1.61 கிலோமீட்டர். இது அப்படி தான். 1 கிலோமீட்டர் எவ்வளோ மைல்னு கேட்டாங்கன்னா 1 கிலோமீட்டர் is equal to 1 divided by 1.61 miles. இது நீங்கள் கால்குலேட் பண்ணி போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். அடுத்து செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின். இந்த ஸ்கேல் எப்படி கன்வெர்ட் பண்ணுது? செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட்டு கன்வெர்ட் பண்ணோம்னா C is equal to F minus 32 into 5/9. அதே மாதிரி ஃபாரன்ஹீட்டை செல்சியஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம்னா இதிலிருந்து தான், இந்த ஃபார்முலாவிலேருந்து தான் இதை டிரைவ் பண்ணியிருக்கோம். ஓகே, செல்சியஸ் ஃபார்முலாவிலேருந்து இந்த ஃபாரன்ஹீட்டை கொண்டு வந்திருக்கு. F is equal to C into 9/5 plus 32. அதே மாதிரி கெல்வின் K is equal to C plus 273. இதை கெல்வினில் இருக்க ஃபாரன்ஹீட்டுக்கு மாற்றணும்னா இந்த செல்சியஸ் ஃபார்முலா இருக்குது இல்லையா, இதை அப்படியே கொண்டு இந்த C பிளேஸில் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா இது கூட ப்ளஸ் 273 போட்டிங்கன்னாவே என்ன கிடச்சிரும்னா கெல்வின் ஸ்கேலில் கிடச்சிரும்.
ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் அப்படிங்கிறது என்ன? அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் அப்படிங்கிறதுனா ஏரபிள் லேண்ட் அண்ட் பெர்மனண்ட்டாக கிராப்ஸ் அண்ட் பாஸ்டர்ஸ் இருக்க லேண்டை தான் நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்டுன்னு சொல்கிறோம். ஏரபிள் லேண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, உழுகிற நிலத்தை தான் நம்ம ஏரபிள் லேண்டுன்னு சொல்கிறோம். லேண்ட் விச் இஸ் ஏரபிள் அண்ட் அண்டர் பெர்மனண்ட் கிராப்ஸ் ஆர் பாஸ்டர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா அக்ரிகல்ச்சர் லேண்டுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஏரபிள் லேண்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, land under temporary crops, temporary meadows for mowing or for pasture purpose, and then land for kitchen garden, market garden, and land that is temporarily fallow, but the land that not includes, அதாவது ஏரபிள் லேண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் எது வராதுன்னா abandoned land as a result of shifting cultivation. இப்போ வந்து டெஃபினிஷன்ஸில் வந்து எது இன்க்ளூடட் எது நாட் இன்க்ளூடட்னு வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஷின் கேட்கலாம். அதுக்காக தான் நான் இந்த டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். ஆஸ் பர் FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் படி ஏரபிள் லேண்டில் எது நாட் இன்க்ளூடட் அப்படின்னு கேட்டாங்கன்னா abandoned land as a result of shifting cultivation, அது வந்து நாட் இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது டெம்பரரி கிராப்ஸ் இருக்கிற லேண்டு, டெம்பரரி மெடோஸ் அது வந்து மோயிங் பர்பஸ்க்காக இருந்தாலும் சரி, பாஸ்டர் மேய்ச்சல் நிலமாக இருந்தாலும் சரி, கிச்சன் கார்டன் லேண்டாக இருந்தாலும் சரி, மார்க்கெட் கார்டன் லேண்டாக இருந்தாலும் சரி, டெம்பரரி ஃபாலோ லேண்டுமே வந்து ஏரபிள் லேண்டுன்னு தான் சொல்கிறாங்க. பட் ஷிஃப்டிங் கல்டிவேஷனில் ஒரு இடத்த விட்டுட்டு ஒரு இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு க்ராப்பிங் பண்ணிவிட்டு அதை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. இப்போ இந்த விட்டுட்டு போன லேண்டை வந்து ஏரபிள் லேண்டுன்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆஸ் பர் FAO டெஃபினிஷனில் இப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நேஷ்னல் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம். இது என்னென்னா NLRMP. இது என்னென்னா இதை பற்றின டீட்டெயில்டு வந்து நம்ம ஸ்கீம்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ ஏரபிள் லேண்ட் அக்ரிகல்ச்சர் லேண்டை பற்றி நம்ம பார்த்தங்காட்டி நான் இதை கொடுத்துருக்கேன். இந்த ப்ரோக்ராம் எதுக்காக அப்படின்னா, லேண்ட் இப்போ இருக்கு இல்லையா, ஃபார்மிங் லேண்டு, அதனோட ரெக்கார்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ப்ரோக்ராம் தான் இது, நேஷ்னல் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம். இதனோட மெயின் மோட்டோ என்னென்னா, லேண்ட் ரெக்கார்டு எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி பழைய காலத்தில் வந்து ஒரு 5 ஏக்கர் 4 ஏக்கர்னு போட்டிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக இருக்கிறது பார்த்தா 5 ஏக்கர் இருக்காது. அல்லது நம்மளோட டாக்குமெண்ட் படி பார்த்தா 2 ஏக்கர்ஸ் தான் இருக்கும். பட் ஆனால் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்க லேண்ட் பார்த்தா 2.5 ஏக்கர்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ அந்த 1/2 ஏக்கர் வந்து அவங்களோட லேண்டு கிடையாது. அந்த மாதிரி இருக்க அந்த மிஸ்மேட்சஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து நம்பர் கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு ஃபார்மருக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பருக்கு கீழே அவங்க ஓன் பண்ணியிருக்க எல்லா சர்வே நம்பர்ஸும் வந்து வந்துடுற மாதிரி, ஃபார்ம் லேண்டோட சர்வே நம்பர்ஸ் வந்துடுற மாதிரி கூட இப்போ வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க, கம்ப்யூட்டரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஃபார் லேண்ட் ரெக்கார்ட் மேனேஜ்மெண்ட்டு. இதனோட மெயின் 3 காம்பனன்ட்ஸ் என்னென்னா, கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ், சர்வேயிங் அண்ட் ரீசர்விங், அண்ட் கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ரெஜிஸ்டர் பண்ணிக்க லேண்டையும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும், இருக்கிற லேண்ட் ரெக்கார்ட்ஸை கம்ப்யூட்டரைஸ் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணணும், அண்ட் தென் சர்வேயிங் அண்ட் ரீசர்வேயிங். இது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அக்ரானமிக்கல் கான்செப்ட். கிராப்பிங் பேட்டர்ன், கிராப்பிங் ஸ்கீம் அண்ட் கிராப்பிங் சிஸ்டம். இந்த 3க்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஒரே ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். கிராப்பிங் பேட்டர்ன் அப்படின்னா என்னென்னா, இயர்லி சீக்வன்ஸ் அண்ட் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கிராப்ஸ் அண்ட் ஃபாலோ இன் அ இயர். அதாவது ஒரு வருஷத்தில் நம்ம ஒரு குறிப்பிட்ட லேண்டில் என்ன கிராப்ஸ் போடுறோம் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு ரைஸ் அண்ட் தென் ஃபாலோவாக விடலாம். ரைஸ் போடுவோம், அப்புறமா ஏதாவது ஒரு பல்சஸ் போடுவோம், பிளாக் கிராம் போடுவோம், அப்புறமா ஃபாலோ லேண்டாக விடுவோம். இந்த மாதிரி நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் லேண்டில் யூஸ்வலாக ஒரு 1 இயர் டைமில் என்ன மாதிரியான கிராப் சீக்வன்ஸ் ஃபாலோ பண்ணுறோமோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கிராப்பிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கிராப்பிங் ஸ்கீம். கிராப்பிங் ஸ்கீம் ஸ்கீம்னாவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாமுக்காக நான் சொல்கிறேன், எக்ஸாமில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஸ்கீம்னாவே நம்ம டிஃபைன் பண்ணுறது, அதாவது மேக்ஸிமம் ப்ராஃபிட் நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு பிளான்
போடுறோம். எப்படின்னா, எவ்வளோ வந்து கேஷ் கிராப் வேணும், எவ்வளோ சீரியல்ஸ் போடலாம், எவ்வளோ ஃபோரேஜ் கிராப்ஸ் போடலாம். இப்போ நம்மக்கிட்ட 2 டெய்ரி கவுஸ் தான் இருக்குதுன்னா, அந்த 2 டெய்ரி கவுஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபோரேஜ் கிராப்ஸ் இருந்தால் நம்மளுக்கு போதும். ஸோ அதுக்கு தகுந்த லேண்ட் எவ்வளோ நம்ம வச்சுக்கிறது. இப்போ 1 ஏக்கர் நம்மக்கிட்ட இருக்குன்னா, 2 மாடு இருக்குன்னா, அந்த 2 மாட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபோரேஜ் கிராப்ஸ் எவ்வளோ போட்டால் போதும், எவ்வளோ ஏரியா போட்டால் போதும். யூசுவலாக 1 ஏக்கரில் ஒரு யூனிட் ஏரியாவில் என்ன மாதிரியான க்ராப்ஸ் நம்ம வந்து டிவைட் பண்ணி பிளான் பண்ணி போடுவோமோ அந்த பிளானை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா க்ராப்பிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பிளான் அக்கார்டிங் டு விச் கிராப்ஸ் ஆர் க்ரோன் ஆன் இண்டிவிஜுவல் பிளாட்ஸ் ஆஃப் அ ஃபார்ம் யூஸ்வலி இன் யூனிட் ஏரியா. பார்த்தீங்கன்னா கேஷ் கிராப்ஸ் 40%, சீரியல்ஸ் 20%, vegetables 10%, forage crops 10%, pulses 10%, green manure 10%. இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான மாதிரியும் ப்ராஃபிட் மேக்ஸிமைஸ் பண்ணுற மாதிரியும் நம்ம எப்படி வந்து பிளான் பண்ணுறோமோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா க்ராப்பிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ராப்பிங் சிஸ்டம். க்ராப்பிங் சிஸ்டம் அப்படின்னு என்னென்னா க்ராப்பிங் பேட்டர்ன், தென் அதனோட சில காம்பனன்ட்ஸு லைக் லேண்ட், வாட்டர் அண்ட் என்விரான்மெண்ட், அதாவது க்ராப்பிங் பேட்டர்னை அஃபெக்ட் பண்ணுற சில காம்பனன்ட்ஸோட அதனோட ரிலேஷன், அதை தான் நம்ம வந்து க்ராப்பிங் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா நம்மளுக்கு வந்து ஸ்பேஸை வந்து லேண்டை வந்து மேக்ஸிமமாக யூட்டிலைஸ் பண்ணணும். அதுக்காக நம்ம எப்படி போடுறோம், இன்டர் கிராப்பிங் பண்ணுறோம், ரோஸில் பண்ணுவோம். அதெல்லாம் தான் வந்து க்ராப்பிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ வந்து ஒரு க்ராப் மட்டும் போட்டால் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்காது. ஸோ 2 க்ராப் போடுறது. 2 க்ராப் போடுறது எதுக்குன்னா, ஒன்று டைமை வந்து அதிகமான டைம் எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக, டைம் யூட்டிலைசேஷனை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்காக இருக்கலாம், அல்லது லேண்டை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்காகலாம், இல்லை வாட்டர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம ரைஸ் போடுறோன்னா சில இடத்துல வந்து ரைஸ்லேயே வந்து சில ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து ஃபார்ம் பண்ணி எடுப்பாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க சேலுக்காக. அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இன்டகிரேட்டட் ஃபார்மிங் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்கிறோன்னா க்ராப்பிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் மெய்ஸ் ப்ளஸ் கிரவுண்ட்நட். எக்ஸாம்பிள் வந்து மெய்ஸ் ப்ளஸ் கிரவுண்ட்நட். மெய்ஸும் கிரவுண்ட்நட்டும் சேர்ந்து போடுறது எதுக்காக, லேண்ட் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக, லேண்ட் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக, அண்ட் தென் டைம் மேனேஜ் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி லேண்ட், வாட்டர் அண்ட் என்விரான்மெண்ட், டைம் இது எல்லாத்தையும் இன்டென்சிஃபை பண்ணி நம்ம ஒரு சிஸ்டம் கொடுக்குறோம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா க்ராப்பிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த க்ராப்பிங் சிஸ்டத்தையும் இந்த இன்டென்சிஃபிகேஷனை பேஸ் பண்ணி நிறையா டைப்ஸாக பிரிக்கிறோம். அது என்ன நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். க்ராப்பிங் பேட்டர்ன், க்ராப்பிங் ஸ்கீம் அண்ட் க்ராப்பிங் சிஸ்டம். க்ராப்பிங் பேட்டர்னுங்கிறது 1 இயரில் நம்ம என்ன சீக்வன்ஸில் போடுறோமோ அது க்ராப்பிங் பேட்டர்ன். க்ராப்பிங் ஸ்கீம்ங்கிறது நம்ம வந்து எப்படி ஒரு பிளாட்டை பிரித்து பிளான் பண்ணி டிஃப்ரெண்ட் க்ராப்ஸ் கொண்டு வரோம் அப்படிங்கிறது அட் அ டைமில், அது வந்து க்ராப்பிங் ஸ்கீம். க்ராப்பிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து இன்டென்சிஃபை பண்ணுறதுக்காக க்ராப்பிங் பேட்டர்னை இன்டென்சிஃபை பண்ணுறது, அதிக ப்ரொடக்டிவிட்டி எடுக்கிறதுக்காக. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா க்ராப்பிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் க்ராப்பிங் சிஸ்டமோட டைப்ஸ். மோனோக்ராப்பிங் ஆர் மோனோகல்ச்சர், மல்டிபிள் கிராப்பிங். மோனோக்ராப்பிங் அப்படிங்கிறது என்னென்னா சிங்கிள் கிராப் க்ரோ பண்ணுறது. ரைஸ்னால் ரைஸ் மட்டும் எடுக்கிறது, மெய்ஸ்னால் மெய்ஸ் மட்டும் எடுக்கிறது, கிரவுண்ட்நட் போடுறோன்னா கிரவுண்ட்நட் மட்டும் போடுறது. அதை தான் என்ன சொல்கிறோன்னா மோனோக்ராப்பிங் ஆர் மோனோகல்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மோனோனாவே சிங்கிள், உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நெக்ஸ்ட்டு மல்டிபிள் கிராப்பிங். மோர் தேன் 1 கிராப் ஒரு லேண்டில் ஒரு டைமில் நம்ம போட்டாவே தட் இஸ் கால்ட் அஸ் மல்டிபிள் கிராப்பிங். growing 2 or more crops on the same piece of land in a calendar year. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மல்டிபிள் கிராப்பிங்னு சொல்கிறோம். இதையும் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். இன்டர் கிராப்பிங், மிக்சடு கிராப்பிங், சீக்வென்ஷியல் கிராப்பிங் ஆர் சீக்வன்ஸ் கிராப்பிங். சீக்வென்ஷியல் கிராப்பிங் அண்ட் சீக்வன்ஸ் கிராப்பிங்கை டபுள் கிராப்பிங், ட்ரிபிள் கிராப்பிங், குவாட்ரிபிள் கிராப்பிங்னு பிரிச்சிருக்காங்க. அதை சொன்னேன் இல்லையா, டைம் இன்டென்சிஃபிகேஷன். இன்டர் கிராப்பிங் அப்படின்னா என்னென்னா ஒரு கிராப் கூடயே இன்னொரு கிராப் போடுறது தான் வந்து இன்டர் கிராப்பிங். அதாவது ஒரு கிராப் போட்டிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், சுகர் கேன் வந்து வளர்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே பிளாக் கிராம் சோ பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் வந்து இன்டர் கிராப்பிங். 2 கிராப் வந்து அட் அ டைமில் நம்ம வந்து ஹார்வெஸ்ட், அதை அட் அ டைமில் ஹார்வெஸ்ட் இல்லை, சேம் ஒரே லேண்டில் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதுதான் வந்து இன்டர் கிராப்பிங்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மிக்சடு கிராப்பிங். மிக்சடு கிராப்பிங் அப்படின்னாவே
2 ஆர் மோர் க்ராப்ஸை சேம் டைமில் சோ பண்ணி சேம் டைமில் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்பு, தென் ஏதோ ஒரு பல்சஸ், பிளாக் கிராமாக இருக்கலாம், இல்லைன்னா க்ரீன் கிராமாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து மிக்சடு க்ராப்பிங். கம்பு, பிளாக் கிராம், இது வந்து மிக்சட் க்ராப்பிங்னு சொல்லலாம். அண்ட் தென் சீக்வென்ஷியல் க்ராப்பிங். சீக்வென்ஷியல் க்ராப்பிங்னா டபுள் க்ராப்பிங். 2 க்ராப் போட்டால் டபுள் க்ராப்பிங், 3 க்ராப் போட்டால் ட்ரிபிள் க்ராப்பிங், 4 க்ராப் போட்டால் குவாட்ரபிள் க்ராப்பிங். இது வந்து டைம் இன்டென்சிஃபிகேஷனுக்காக. அதாவது ஒரே வருஷம்தான் ஒரு க்ராப்புக்கு பதிலாக நம்ம 2 க்ராப் எடுக்கிறது, 3 க்ராப் எடுக்கிறது, 4 க்ராப் எடுக்கிறது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சீக்வென்சியல் க்ராப்பிங். நெக்ஸ்ட் அது சீக்வென்ஸ் க்ராப்பிங்கிறது. இன்டர்க்ராப்பிங்கே டிஃப்ரெண்ட். இன்டர்க்ராப்பிங்கோட டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. 2 ஆர் மோர் க்ராப்ஸ் சேம் ஃபீல்டில் க்ரோ பண்ணுறது, டைம் அண்ட் ஸ்பேஸ் இன்டென்சிஃபை பண்ணுறது. இந்த சீக்வென்ஸ் க்ராப்பிங் வந்து டைம் இன்டென்சிஃபிகேஷன். ஒரிஜினலி திஸ் இஸ் இப்போ இன்டர்க்ராப்பிங் வந்து எதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, இன்சூரன்ஸ்க்காக. இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறதுனா, அதுக்குன்னு காசு இல்லை, ஒரு க்ராப் ஃபெயிலியர் ஆனாலும் இன்னொரு க்ராப்லேருந்து நம்மளுக்கு வந்து இன்கம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான் இன்டர்க்ராப்பிங். ஸ்டார்டிங்கில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க ரெயின்ஃபெட் ஏரியாஸில். இது என்னென்னா, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். ஒவ்வொரு டைம் நம்ம ஃபார்மிங் பண்ணும்போது ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி எஃபெக்டிவாக நம்ம இருக்கிற ரிசோர்ஸஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட கான்செப்ட் தான் வந்து இன்டர்க்ராப்பிங். இன்டர்க்ராப்பிங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. மிக்சட் இன்டர்க்ராப்பிங், ரோ இன்டர்க்ராப்பிங், அலே கிராப்பிங், ஸ்ட்ரிப் கிராப்பிங், ரிலே கிராப்பிங், அண்ட் தென் ரட்டூனிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. மிக்சட் இன்டர்க்ராப்பிங் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் 2-3 ஸ்பீஷீஸை வந்து ஒரே டைமில் வந்து க்ரோ பண்ணுறது. சீரியல்ஸ், லெக்யூம்ஸ், கம்பு, பிளாக் கிராம், அந்த மாதிரி 2-3 மல்டிபிள் க்ராப்பை சேம் டைமில் க்ரோ பண்ணி எடுக்கிறது. அதே மாதிரி சில டைம் கிரவுண்ட் நட் போடும்போதும் ஏதாவது லெக்யூம்ஸ் வந்து கூட சேர்த்து போடுவாங்க. இந்த மாதிரியாக சேம் டைமில் 2-3 க்ராப்ஸை சோ பண்ணி சேம் டைமில் ஹார்வெஸ்ட் பண்ணுறது. அதுதான் வந்து மிக்சடு இன்டர்க்ராப்பிங். நெக்ஸ்ட் வந்து ரோ இன்டர்க்ராப்பிங். ரோ இன்டர்க்ராப்பிங்னா என்னென்னா, ஸ்பேஸ் இன்டென்சிஃபை பண்ணுறது. இப்போ இதுதான் வந்து ஃபார்ம் லேண்ட் அப்படின்னா, ரோஸில் வந்து இன்டர்க்ராப்பிங் பண்ணுறது. இப்போ ஒரு ரோ, அது ஒரு ரோ, ஒரு 2 ரோக்கு, அதாவது இது ஒரு ரோ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மெய்ஸ் கொடுக்குறோன்னா, இது ஒரு ரோ மெய்ஸ், இது ஒரு ரோ மெய்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போது இது வந்து பிளாக் கிராம், மெய்ஸ் கூட கிரவுண்ட் நட் ஆர் பிளாக் கிராம், கிரவுண்ட் நட் வச்சுக்கோங்க. இந்த ரோ கிரவுண்ட் நட். இந்த 2 மெய்ஸுக்கு இடையில உள்ள இந்த ஏரியாவை யூட்டிலைஸ் பண்ணி கிரவுண்ட் நட் எடுக்கிறது, இங்கே ஒரு கிரவுண்ட் நட் எடுக்கிறது. இதுதான் வந்து ரோ இன்டர்க்ராப்பிங். அதாவது ஒரு க்ராப்போட 2 ரோஸ்க்கு இடையில இருக்க ஏரியாவை யூட்டிலைஸ் பண்ணி வேற ஒரு க்ராப் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணோன்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரோ இன்டர்க்ராப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஆலே கிராப்பிங். ஆலே அப்படின்னாவே என்னென்னா, பேசேஜ் ஆர் 2க்கு நடுவில் இருக்கிற வழி அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ வந்து இது யூஸ்வலாக வந்து ஒரு அக்ரோ ஃபாரஸ்ட்ரி ப்ராக்டிஸு. இப்போது இதுதான் ஃபார்ம் லேண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. கலர் மாற்றிக்கிறேன். இதுதான் ஃபார்ம் லேண்ட் அப்படின்னா, இந்த ஃபார்ம் லேண்டில் இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து க்ராப் போடுறோம், அதே மாதிரி இங்கே ஒரு க்ராப் போடுறோன்னா, இதுக்கு நடுவில் இருக்க இந்த பேசேஜில் ட்ரீஸ் ஆர் ஷ்ரப்ஸ் அல்லது இதை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி, நம்மளோட மெயின் க்ராப்பை அஃபெக்ட் பண்ணாத மாதிரியான க்ராப்ஸை இந்த ஆலேஸ், இந்த பேசேஜில் க்ரோ பண்ணுறது தான் வந்து ஆலே கிராப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பிளான்டிங் rows of trees at wide spacings with a companion crop grown in alleyways between the rows. அதாவது ரோஸ்க்கு நடுவில் ஒரு இண்டிவிஜுவல் ரோஸ்க்கு நடுவுலையும் கொண்டு வரலாம். இப்போ இது ஃபார்ம் லேண்ட் அப்படின்னா, இதில் ஒரு ரோ, இதில் ஒரு ரோ, இது ரோ இப்படி இருக்குது. இப்படி நம்ம வந்து ரோஸில் வந்து சோ பண்ணியிருக்கோம் அல்லது பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுதான் நம்மளோட மெயின் க்ராப். இந்த ரோஸில் இருக்கிறது தான் நம்மளோட மெயின் க்ராப். இந்த மெயின் க்ராப்க்கு இடையில
வைட் ஸ்பேசிங்ஸ் இருக்க போது இங்கே வந்து நம்ம ஒரு ரோ ஆஃப் ட்ரீஸ் கொடுக்கறதா வந்து இங்கே இடையில வந்து ட்ரீஸ் கொண்டு வர்றது தான் வந்து ஆலே கிராப்பிங். இது நடுவில் வந்து வேற ஒரு இன்டர்க்ராப் ஒரு ட்ரீஸ் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு க்ராப் எடுத்தோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் ரோ இன்டர்க்ராப்பிங். இதே வந்து ட்ரீஸ் கொண்டு வந்தோம்னா அது வந்து ஆலே கிராப்பிங். இது வந்து 2 ரோக்கு இடையில தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் அப்பளையா சொன்ன மாதிரி 2 செட் ஆஃப் ரோஸ்க்கு இடையில இருக்க அந்த ஆலேஸில் கூட நம்ம வந்து ட்ரீஸ் வந்து க்ரோ பண்ணலாம். இதுக்கு பேர் ஆலே கிராப்பிங். இதுக்கு எக்ஸாம்பிள் வீட், கார்ன் அண்ட் சோய்பீன் இது எல்லாத்துக்கும் இது எல்லாமே வந்து வால்நட், பீக்கன் ட்ரீஸ் வந்து இடையில வச்சு ஆலேஸில் வச்சு நம்ம க்ரோ பண்ணுறது வந்து ஆலே கிராப்பிங். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிப் இன்டர்க்ராப்பிங். growing 2 or more crops in strips simultaneously which are wide enough to permit independent cultivation but narrow enough to interact agronomically. அதாவது என்னென்னா இப்போ ஸ்ட்ரிப்ஸாக கல்டிவேட் பண்ணுறது. இது ஒரு க்ராப் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்ட்ரிப் வேறு ஒரு க்ராப், நெக்ஸ்ட் ஸ்ட்ரிப் அது வேறு ஒரு க்ராப், இது மெயின் க்ராப், இது இன்டர் க்ராப், இது மெயின் க்ராப், நெக்ஸ்ட் ஒரு இன்டர் க்ராப், இப்படி பண்ணுறது. இப்போது இந்த மெயின் க்ராப்பும் இன்டர் க்ராப்பும் சரி ஸ்ட்ரிப்ஸில் நம்ம கல்டிவேட் பண்ணும்போது இந்த ரெண்டும் வந்து அக்ரானமிக்கலி வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கணும். அக்ரானமிக்கலி இன்ட்ராக்ட் பண்ணிக்கணும்னா இதனோட ரூட் ஏரியா கவரேஜும் இன்டர் க்ராப்போட ரூட் ஏரியா கவரேஜும் வந்து அது ரெண்டும் அஃபெக்ட் பண்ணிக்காத மாதிரி இருக்கணும். இதனோட லீஃப் ஏரியாவும் ஒன்று அஃபெக்ட் பண்ணிக்காத மாதிரி இருக்கணும். வேராஸ் இந்த ரெண்டுமே வந்து இண்டிபெண்ட்டாகவும் க்ரோ ஆகி இண்டிபெண்ட்டாகவும் நம்மளுக்கு வந்து நல்ல ஈல்டு கொடுக்குற மாதிரியாக இருக்கணும். அந்த மாதிரி க்ராப்ஸ் தான் நம்ம ஸ்ட்ரிப் இன்டர் க்ராப்பிங்க்கு வந்து சூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட்நட் அண்ட் ரெட் கிராம். இது வந்து கிரவுண்ட்நட் கொடுத்தோன்னா இங்கே ரெட் கிராம் கொடுக்கலாம் இந்த ஸ்ட்ரிப்ஸில். இந்த மாதிரி கொடுக்குறது தான் இந்த மாதிரி கல்டிவேட் பண்ணுற ப்ராக்டிஸை தான் ஸ்ட்ரிப் இன்டர் க்ராப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ரட்டூன் கிராப்பிங். ரட்டூன் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒன்ஸ் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இருக்க ஸ்டபிள்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ்லேருந்து திருப்பியும் வர ரீக்ரோத்தை தான் வந்து ரட்டூன் கிராப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். பனானா அண்ட் தென் வேறு என்ன சுகர் கேன் இது எல்லாமே வந்து ரட்டூன் கிராப்பிங். நெக்ஸ்ட் வந்து ரிலே கிராப்பிங். ரிலே கிராப்பிங் அப்படின்னா என்னென்னா ரிலே மாதிரி ஒரு க்ராப் வந்து இப்போ ஒரு 3 monthஸில் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுப்போம் அப்படின்னா அந்த 3 monthஸில் முடியறதுக்கு முன்னாடியே செகண்ட் இன்டர் க்ராப்பை வந்து நம்ம சோ பண்ணிடுறது. இந்த 3 monthsக்கு முன்னாடி இது ஒரு 2 months கம்ப்ளீட் ஆனோடனே செகண்ட் க்ராப் வந்து நம்ம க்ரோ பண்ணிடுறது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரிலே கிராப்பிங்னு சொல்கிறோம். ரைஸ் ஃபாலோ பல்சஸ் வந்து இப்படி போடுவாங்க. ரைஸ் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பல்சஸ் வந்து சோ பண்ணிடுவோம். அதுதான் வந்து ரிலே கிராப்பிங். ஒரு க்ராப் ஹார்வெஸ்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே செகண்ட் இன்டர் க்ராப்பை வந்து நம்ம சோ பண்ணிட்டோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் ரிலே கிராப்பிங். தேங்க்யூ. நெக்ஸ்ட் அடுத்த டாபிக்ஸ் எல்லாமே நான் இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும் அல்லது வேறு ஏதாவது டாபிக்ஸ் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக எடுக்கணும் அல்லது இன்டெப்த்தாக எடுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அது வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் ஷேரிங்.